பரிசுத்தவான்களுக்கு அடையாளம் இல்லையா? And don't we have signs for the saints? ஒரு எருமை மாட்டுக்கு அடையாளம் இருக்கிறது. And for an oxen there are signs. வரி குதிரைக்கு அடையாளம் இருக்கிறது. And for a horse there are signs. யானைக்கு அடையாளம் இருக்கிறது. For elephant there are signs. இந்த அடையாளங்களை வைத்து இது இன்ன மிருகம் என்று நாம் பகுத்தறிகிறோம். With these signs we can discern these animals. பரிசுத்தவான்களுக்கு அடையாளம் இல்லையா? And are there no signs for saints? சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அந்நாளிலே கூட்டி சேர்ப்பாரா? And will the Lord gather all the people who are in the church on that day? பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். Oh, gather up the saints that have made a covenant with the sacrifice unto me. துரியைச்சைகளுக்கு ஏதுவாக உடலை பேடாதே. Do not keep your bodies according to the lusts. உன்னை பார்த்து 4 பேருக்கு ஆசை இச்சை உண்டாகக்கூடிய விதத்தில் நீ வஸ்திரம் அந்த நோக்கத்தோடு உடுத்துவாயானால் உனக்கு ஐயோ என்று வேதம் எச்சரிக்கிறது. The word of God is warning you. If woe unto you if you put on garments in order to deceive others, in order to pull others, then you will be lost. பரிசுத்தவானுக்குரிய அடையாளம் எங்கே? Where are the signs of the saints? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆனபடியால் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Therefore offer you as an offering and a sacrifice. மேலும் இதையும் செய்ய வேண்டும். இனி அடுத்து செய்ய வேண்டியது என்ன? மறுபடியும் வாசி. And adding to this you should have to do. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் ஒரு பரிசுத்தவான் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பேசவே கூடாது. And if he is a saint he should not speak about all these things also. வாயை திறந்தா திறக்கப்பட்ட பிரேத குழி போலதான். And if they open their mouth it is just like a sepulcher. அசுத்த வார்த்தைகள் and filthy bad words. அடுத்தவருடைய விழுகையை பற்றிய பேச்சு வார்த்தைகள். Always they used to speak about the falling of the others. பணம் சம்பாதிப்பது பொருள் சம்பாதிப்பதை பற்றியதான பொருளாசையை குறித்ததான பேச்சு வார்த்தை. And their words are about the covetousness to gather up riches and money. இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். Let it not be once named among you. Remember Lot's wife. அவள் பொருளாசை உள்ளவளாக இருந்தபடியினால் because she was covetous. கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளாமல் பின் திரும்பி பார்த்தாள். And she turned back leaving the commandment of the Lord. அவளுடைய பொருட்களின் மேல் உள்ள ஆசை அவளை பின் திரும்ப வைத்தது. And the desires which she had upon her substance made her to turn back. ஒரு பரிசுத்தவான் என்றால் அவனுக்குள்ள பொருளாசை போன்ற பேர் முதலாய் அவனுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. If he is a saint, even the name of covetousness should not be found within him. அடுத்து அன்றியும் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளே ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். These are the signs of the saints. நமக்குள்ள வம்பு கிடையாது. We don't have filthiness. ஆபிரகாமையும் லோத்தையும் கவனித்து பாருங்க. See Abraham and Lot. அவருடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. And there were quarreling between their shepherds. அது நமக்குள்ள வரக்கூடாது. And that should not be in us. ஆண்டவருக்கு பயந்து நடந்த பரிசுத்தவானாகிய ஆபிரகாம் தனக்கும் லோத்துக்கும் இடையிலே ஒரு தீர்மானம் பண்ணி, நான் வடக்கே போனால் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். And this Abraham, who was a fearful saint of God, he made a covenant in between them, and he said unto Lot like this, if I go to north, if you go to north I will go to south, if you go to south I will go to north. விட்டு கொடுக்கிற இருதயம். And giving a heart which நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தால் உனக்குள்ள வாக்குவாதம் இல்லை. If you are a saint you will not have any quarreling in you. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு விட்டு கொடுக்க வேண்டும். இது பரிசுத்தவானுக்குரிய ஒரு அடையாளம். And with the faith that God will bless me, you should have to give up. This is a sign of saint. சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான். And brother is quarreling with his brother. அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறார். And they are doing it even before the unbelievers. உங்களுக்குள்ள வழக்கு உண்டானால், if you have any quarreling among நீ ஒரு பரிசுத்தவானாய் இருந்தால், if you are a saint of God, பரிசுத்தவான்களாகிய சபையை நடத்துகிறவரிடத்திலே உன் வழக்கை கொண்டு போக வேண்டும். You should have to take your case to the saints of God who are leading the church. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கட்ட பஞ்சாயத்து வைக்கிறது, அங்கே கோர்ட்டுக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு பரிசுத்தவானுடைய அடையாளம். Going to the police station, going to the panchayat and going to the court, this is not a sign of a saint.
நஷ்டத்தை பொறுத்துக்கொள். You should have to bear the loss. கஷ்டத்தை சகித்துக்கொள். Bear the difficulties. நஷ்டம் வந்தால் வரட்டும். Let loss may come. கர்த்தரை நம்பி விட்டுக்கொடு. And having believing God, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. இதுதான் பரிசுத்தவானுக்குரிய அடையாளம். This is the sign of the saint. ஆனபடியால் பிரியமானவர்களே, Therefore beloved ones, அம்பு புத்தியீனமான பேச்சு பரியாசம் தகாதவை, nay the filthiness now, foolish talking now, jesting, which are not convenient. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஒன்றுக்கு கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. இதுதான் பரிசுத்தவான்களுக்குரிய அடையாளம். These are the signs of the saints. நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே. And be careful for nothing. உன் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்து. And by prayer and supplication make everything to be known unto God. உன் தேவன் உனக்காக வழக்காடுகிறவர். And your God will fight for you. உன் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். Your God will quarrel for you. தேவன் உனக்காக பரிந்து பேசுகிறவர். God will intercede for you. ஆனபடியால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். Therefore he is the one who had accomplished everything for us. கர்த்தரை நம்பி தங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சமர்ப்பிக்கிறதுதான் பரிசுத்தவான்களுடைய அடையாளம். The signs of the saints are submitting their own things unto the Lord in prayer. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு மறுபடியும் வருவார். Once again shall we come back to Deuteronomy chapter 33 and verse 3. நீ அவருடைய பரிசுத்தவானாய் இருந்தால், if you are a saint, அவருடைய கரத்திலே இருக்கிறாய், you are in his hand, அவருடைய பரிபூரண சித்தத்தின் மத்தியிலே உன்னை காத்துக்கொள்வார். and he will preserve you in the perfect will of God. அனுதினமும் அவருடைய பாதத்தில் விழுவாய். You will sit down at thy feet every day. வேறு எந்த மனிதனுடைய பாதத்திலும் போய் விழ மாட்டாய். You will not fall at anybody's feet. உனக்கு என்ன வந்தால் ஒரே ஒரு பாதம், மரியாள் போய் பாதத்தில் உட்கார்ந்தது போல ஆண்டவருடைய பாதத்தில் விழுவதுதான் பரிசுத்தவானுக்குரிய அடையாளம். Whatsoever may come unto a saint, if he is a saint, the sign is he will fall down only at the feet of Jesus like Mary. ஆசா 39 வருடங்கள் ஒரு பரிசுத்தவானாய் தன்னை காத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்பி அவருடைய பாதத்திலே விழுந்தார். King Asa for 39 long years, for all his things, he fell at the feet of the Lord for his needs. ஆனால் அவனுக்கு விரோதமா பாஷா யுத்தத்துக்கு வரும்போது, but when King Baasha was coming against him in the battle, பக்கத்திலே உள்ளதான பெனாதாத் ராஜாவினிடத்தில் போய் அவனுடைய பாதத்தில் விழுகிறார். he is going to the King Benhadad and he is falling down on his feet. அப்போது அவனுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்ன? Then what was the word of the Lord to him? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord are moving around this earth to show his power to the people who are having a upright heart. இந்த விஷயத்திலே நீ மதியில்லாதவராய் போய்விட்டீர். In this matter you are foolish. பெரிய பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும்போது நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாய், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்தார். When you are battling against many great kings, you fell at the feet of the Lord and the Lord God gave you victory. இப்போது நீ கர்த்தருடைய பாதத்தில் விழாமல் அந்நிய ராஜாவினிடத்தில் போய் விழுந்தது என்ன? Now instead of falling at the feet of the Lord, why do you fell at the feet of the strange king? இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் அநேகம் நேரிடும். Right from this day onwards you will face many battles. இப்படிதான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பல உபத்திரவத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். That is why many children of God are entangled in many tribulations. எந்த இடத்தில் விழுந்தாய் என்று உணர்ந்து அந்த இடத்திலிருந்து எழும்பி வர தீர்மானிப்பவார். And in which place you had fallen down, determine from that place and rise up. நீ ஒரு பரிசுத்தவானாய் இருந்தால் அந்நியருடைய பாதத்தில் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. If you are a saint, there will not be any need for you to fall at any other's feet. கர்த்தருடைய பாதம் ஒன்றே போதும். And the feet of the Lord is enough for you. தனக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை, தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையை எதிர்த்து நின்றான் ஆசா ராஜா. King Asa was resisting the words of the prophet that was given unto him through the Lord. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற தேவனுடைய ஊழியருக்கு எதிர்த்து நிற்கிறார். And you are resisting the servant of God who are proclaiming the words of the Lord to you. அது நிமித்தம் அவருடைய கால்களிலே வியாதி வந்தது. And because of that he fell sick in his feet. அந்த வியாதி நேரத்திலே ஆயிலும் அவன் ஏன் இப்படி வந்தது என்று சொல்லி உணர்ந்து கர்த்தர் தன்னிடத்தில் வருவான்,
தன் பாதத்தில் விழுவான் என்று அவனை எச்சரிக்கிறார். And the Lord God is warning him that he will come, however he will come back to him even in his sickness. அப்பொழுது வியாதி வந்தபோது கூட ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழாமல் அவன் பரிகாரிகளை தேடி போய் வைத்தியர்களுடைய பாதத்தில் விழுகிறார். And even in his sickness he did not come to the feet of the Lord, but he sought physicians in his life. நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தால் வருகிற வியாதி கஷ்டங்களிலே நீ மனிதருடைய பாதத்தில் போய் விழ வேண்டிய அவசியம் என்ன? If you are a saint, when you are failing, when you are falling sick, what will be the necessity for you to fall at the man's feet? அது ஒரு பரிசுத்தவானுக்குரிய அடையாளம் இல்லையே. That is not the sign of a saint. நீ தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்து அவருடைய கரத்தை விட்டு விலகி விடுகிறாய். If you are not in the will of God, you are moving away from the hand of the Lord. நீ கர்த்தரை விட்டு விலகி மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து விடுகிறாய். And moving away from the hand of the Lord, you are putting your trust on the men. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்று வேதம் கடுமையாய் எச்சரிக்கிறது. எரேமியா